நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், அத்தனூர் ஒரு புறம் முக்கிய தொழிலாக விசைத்தறி தொழில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த தொழிலை 40-50 ஆண்டுகளாக மக்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தொழில் அடிக்கடி பல்வேறு இடையூறுகள் வருகிறது. மத்திய சர்க்காருடைய ஜிஎஸ்டி வரி, சாயக்கொழி பிரச்சனை, நூல் விலை ஏற்றம், ரக கட்டுப்பாடு சட்டம், இன்னும் பல ஏற்றுமதி குறைவா இருக்கிறது. இதனால பெரிய பிரச்சனைகளே சந்திச்சுக்கிட்டு வருது. இந்த நிலையில இப்போ ஆட்டோ இந்த ஏற்றுமதி இல்லாததுனால நவீன விசைத்தறி, அதாவது ஆட்டோவில் ரகம் இல்லாததுனால அவங்க உள்ளூர் ரகம் இந்த மாதிரி சாதா திரையில ஓட்டுற ரகத்தை போட்டு ஓட்டுறாங்க. இப்போ சாதா திரையில 10 துண்டு ஆகும்னா அதில் 100 துண்டு ஆகும் ஒரு நாளைக்கு. உற்பத்தி அதிகமாயிருது. அதனால விற்பனை தேங்கி போயிடுது அடிக்கடி. இப்போ தேர்தல் சமயமா இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கரவேட்டி திமுக, அண்ணா திமுக மற்ற கட்சிகளுடைய வேட்டி துண்டெல்லாம் ஓட்ட சொல்லி ஒரு மாசமா ஓடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் பல லட்சக்கணக்கான துண்டுகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ பொண்ணு அவங்களுக்கு வேலை இருக்குது. இப்போ இது ஒரு 20 நாளைக்கு தான் நடக்கும். அப்புறம் மீண்டும் பழைய மாதிரியே தான் எல்லா தொழிலும் நடத்தி ஆகணும். அப்போ பல சிக்கல் வருது. கவர்மெண்ட் சிஎஸ்டியில் ஒரு மாற்றம் பண்ணணும். சாய கழிவு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். ரக கட்டுப்பாடு சட்டம்னு சொல்லி அடிக்கடி அதிகாரிங்க வராங்க. அவங்க வழக்கு போடுறாங்க. அதை கட்டு பண்ணணும். நூல் விலை ஒரே சீராக இருக்கிற மாதிரி பண்ணணும். ஏற்றுமதிக்கு மத்திய சர்க்கார் ஒரு அமைச்சரை நியமிக்கணும். விசைத்தறி தொழில் நல்லா இருக்கும். ஏற்கனவே 2004 2014 வரைக்கும் எந்த வரியுமே இல்லாமல் இருந்தது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல வரி எடுத்துட்டாங்க. 14 பிற்பாடு ஜிஎஸ்டி வரி போட்டு பல அடுக்கு, நூல் வாங்கினா வரி, பஞ்சுக்கு வரி, உற்பத்தி பண்ணினா வரி, விற்றா வரி, நுகர்வோருக்கு வரின்னா 6 மடங்கு வருது. 100 ரூபா துணி 130 ரூபாய்க்கு வருது. அதனால வாங்குறவங்களுக்கும் நினைக்கிறாங்க, நமக்கும் பாதிப்பு ஏற்படுது. ஜிஎஸ்டியை குறைக்கணும். இப்போ மாற்றம் பண்ணாங்க சீதாராமன். இதுல எதுவுமே பண்ணல. 5%ங்கிறத பல அடுக்கா வந்துருது வச்சுங்களேன். 30% கிட்ட வந்துருது. 100 ரூபா துணி 130 ரூபா வந்துருது. அரசு இந்த சிஎஸ்டிக்கும் இந்த சாய பிரச்சனைக்கும் நூல் விலைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ பல லட்சமான துண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு மாசத்துக்கு நல்லா இருக்கும். இந்த கட்சி துண்டுகள்லாம் ஓடுது. எல்லா கட்சி துண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. முதல்லாம் சிஎஸ்டி இப்போ நிறையா மாசம் பணம் கட்டி ஆகணும். இப்போ சிஎஸ்டி நாங்கள் அனுப்புற சரக்கு அது 15 நாங்கள் பணம் கட்டி ஆகணும். ஆனால் எங்களுக்கு நான் கடனுக்கு தான் விற்கிறோம். எங்களுக்கு பணம் வர 6 மாசம் ஆகும். அது ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு. சிஎஸ்டியால தான் நாங்கள் வேணாங்கிற சொல்றத. நாங்கள் 5ஆம் தேதி பணம் கட்டி ஆகணும். இந்த மாதம் விற்கிற துண்டு 5 லட்ச ரூபாய்க்கு விற்கிறனாக்கா 5 25 2000 கட்டி ஆகணும். 25,000 கட்டி ஆகணும். ஆனால் எங்களுக்கு பணம் வரத்துக்கு 6 மாசம் ஆகும். அதெல்லாம் சிஎஸ்டி கூடாது அப்படிங்கிறோம் நாங்கள். இல்ல நூல் எல்லாம் ஒரே சீரா ஒரே விலையா இருக்கும். ஆனா இப்ப அதிகமான பல லட்சக்கான துண்டு சரியா சொல்ல முடியல. இருந்தாலும் பல லட்சக்கான துண்டுகள் போயிட்டு இருக்குது. இப்ப நிறைய விற்கிது துண்டு. அண்ணா திமுக துண்டு 5000 துண்டு 10,000 துண்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் போயிட்டு இருக்குது. ரேட்டுல வித்தியாசம் இல்லை. அதெல்லாம் நூல் விலையை வச்சுதான் ரேட்டு வரும். நூல் விலை ஏறுதுன்னா அதிகம். இப்போ ஒரு சீரா ஒரு 3 மாசமா இருந்துகிட்டு இருக்குது. இந்த 4 நாள் ஏறி போயிடுச்சு நூல் விலை. ஒரு கட்டுக்கு ஒரு கிலோவுக்கு 20 ரூபா ஏறி போயிடுச்சு. துண்டு பல ரகமா இருக்குது. 30 நம்ம பார்த்த துண்டு சாதா துண்டெல்லாம் 35 ரூபாய்க்கு இவங்க விற்கிறாங்க. 100 30 ரூபா 100 வரைக்கும் இருக்குது. துண்டை பொறுத்த வரைக்கும், தரத்தை பொறுத்த வரைக்கும் ரேட் இருக்குது.